மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான முழுமையான ஆவணி மாத பலனை தானுங்க ஆதாரபூர்வமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். வரக்கூடிய ஆவணி மாதத்தில் கோச்சார ரீதியாக வரக்கூடிய கிரக அமைப்புகளால் மிதுன ராசியில் பிறந்தவங்களுடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் எந்த மாதிரியான மாற்றங்கள் இந்த பிரபஞ்சம் தரப்போகுதுன்றது பற்றி தானுங்க துல்லியமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஆவணி மாதம் 1ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அதிகாலை சுவாதி நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய ஸ்ரீ கருடன் அவதரித்த நட்சத்திரம் முதல் பாதம் துலா ராசியில் தான் இந்த மாதம் பிறக்கப்படுது. மிதுன ராசியாதிபதின்னு சொல்லக்கூடிய புதன் மிதுன ராசிக்கு 2வது பாவகத்தில் தனஸ்தானத்தில் தனகாரகனோட சேர்ந்திருக்கிற நேரத்தில் தான் இந்த மாதம் பிறக்கப்படுது. பொதுவாக எதிர்பார்ப்புகள் அப்படின்றது எல்லாருக்கும் எல்லா நேரத்திலும் இருக்க தானே செய்யுது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான எதிர்பார்ப்பு. இந்த பிரபஞ்சம் எல்லா நேரத்திலையும் எல்லாருக்கும் சாதகமான பலன் கொடுக்கறதில்லை. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காலகட்டத்தில் தான் சாதகமான பலன் ஏற்படுத்தி தரும். மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு ஆவணி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து ஆவணி மாதம் 5ஆம் தேதிக்குள்ளார எடுக்கக்கூடிய முடிவும் முயற்சியும் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுதுங்க. அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஆதாரம் இல்லாமல் சொல்லலை, 100% ஆதாரபூர்வமாக சொல்கிறேனுங்க. உங்கள் ராசியாதிபதி புதன் தான் 4வது பாவகத்துக்கு அதிபதி சுபஸ்தானாதிபதியாகவும் வரக்கூடியவர். மிதுன ராசியில் பிறந்தவருக்கு மட்டுமே இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிராப்தம் என்னன்னா, ராசியாதிபதி புதன் ராசிக்கு 4வது பாவகத்துக்கு அதிபதின்னு சொல்லக்கூடியவரும் புதனாக இருக்கும். அப்பாவால் மேலே வந்தேன், தாத்தனால் மேலே வந்தேன், மாமா மச்சனால் மேலே வந்தேன்னு சொல்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பே இருக்காது. ஆணாக நீங்கள் இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, தானாக கையூனி கரணம் போட்டு மேலுக்கு வந்தவங்கள தான் இருப்பீங்க. உங்களுடைய ராசிநாதன் சொல்லக்கூடிய புதன் தனகாரகனோட சேர்ந்து தனஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அமைப்பே சாதகமாக இருக்குது. உங்களுடைய முன்னேற்றத்தில் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாம் விலகக்கூடிய தருணமாக இருக்கும். ஆவணி மாதத்தில் வரக்கூடிய கோச்சார கிரக அமைப்புகள் 2 தேதி சொல்கிறேனுங்க. முதல்ல 1ஆம் தேதியிலிருந்து 5ஆம் தேதி வரை என்ன செயல் செய்யணும், எந்த நேரத்தில் அந்த செயல் செய்யணும் அப்படின்னு பலவிதமான சிந்தனைகள் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நேர காலங்களாக இருக்கும். 1ஆம் தேதியிலிருந்து 5ஆம் தேதி வரை, அதாவது பிளான் பண்ணுறது. ஒரு செயல் செய்ய போகிறோம் அப்படின்னா எந்த செயல் செய்ய போகிறோம், எப்படி செய்யணும், எந்த நேரத்தில் உருவாக்கணும், இந்த மாதிரியான யோசனைகளை உருவாக்கி கொடுக்கக்கூடிய நேரமாக இருக்கும் ஆவணி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 5ஆம் தேதி வரை. ஏன்னா தனஸ்தானம்னா தனஸ்தானத்தில் தான் நமக்கு குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடமெல்லாமே அது தானுங்க. அப்போ அந்த இடத்துல தனகாரகன் சொல்லக்கூடிய குரு பகவான் அவர் தானே தொழில் ஸ்தானாதிபதி. அவர் உச்சநிலையில் வேறு இருக்கிறார். அப்படி அப்போது உங்களுடைய ராசிநாதனுடைய நிலையும் ரொம்ப நல்ல விதமாக இருக்குது. ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் புதன் என்ன பண்ணுறாருன்னா தனஸ்தானத்தில் தன்னுடைய சுயசாரம், புதனுடைய சொந்த நட்சத்திரம் ஆயிலை நட்சத்திரம் நிறைய பேருக்கு தெரியும். அப்போ ஆயிலை நட்சத்திரம் 2வது பாதத்தில் தான் நமக்கு புதன் இருக்கார். 1ஆம் தேதியிலிருந்து 5ஆம் தேதி வரை நிறைவான ஒரு சூழல் ஏற்படுத்தி கொடுக்க போகுது மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு. இது படித்த படிப்புக்குண்டான உத்தியோகம் அமைகிறதுக்கும், அதே மாதிரி குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் உருவாக்குறதுக்கும், பொருளாதார ரீதியாக இருக்கிற சங்கடங்கள் படிப்படியாக குறைகிறதுக்கும், உடல் உபாதைகள் சரியாகிறதுக்கு உண்டான நேரமாக இருக்கும். அதே மாதிரி இந்த புதன் 4வது பாவகத்துக்கு 10வது பாவகன்னு சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தை பார்க்க போகிறாரு 22ஆம் தேதி. அது மிகப்பெரிய யோகம் கொடுக்க போகுதுங்க. அதில் மாற்று கருத்து கிடையவே கிடையாது. அது 22ஆம் தேதி. முதல்ல 1ஆம் தேதியிலேருந்து 5ஆம் தேதி வரை நேரம் சாதகமாக இருக்குது, மாற்று கருத்து இல்லை. அதை விட ஒரு நல்ல விஷயம் சொல்கிறேன், கேட்டுக்கிடுங்க. மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு செவ்வாய் லாபஸ்தானாதிபதி, குரு தொழில்ஸ்தானாதிபதி. அப்போ தொழில்ஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய குரு பகவானோட உங்கள் ராசிநாதன் சேர்ந்திருக்கார். கரெக்டாக? அதுவும் தனஸ்தானத்தில் இருக்கார். அப்போ நல்லது நடக்குன்னு சொல்லிவிட்டனுங்க. அதே மாதிரி லாபஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம் செவ்வாய் உங்கள் ராசியில் திருவாதிரை நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய சிவபெருமான அவதரித்த நட்சத்திரத்தில் தானுங்க லாபஸ்தானாதிபதி உங்கள் ராசியில் இருக்கார். உங்கள் ராசிக்கு 4வது பாவகத்தை பார்க்கிறார். திடீர் யோகம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இது 1ஆம் தேதியிலிருந்தே உங்களுக்கு பொருந்தும். 5 தேதிக்கு மேலே தானுங்க, 17 தேதிக்கு மேலே தானுங்க கிடையாது. 1ஆம் தேதியிலிருந்து திடீர் அதிர்ஷ்டம் பெறுகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. பொதுவாக மிதுன ராசியில் பிறந்தவங்க எப்படின்னா, ஒருத்தருடைய வாழ்வாதாரத்துக்கு நான் காரணமாக இருக்கேன் இல்லை, அது அப்பாற்பட்ட விஷயம்.
ஒருத்தருடைய சங்கடத்துக்கு நான் காரணமாக இருந்துடக்கூடாதுன்னு நினைப்பாங்க. ஒருத்தர் நல்லது செய்கிறோம் செய்யலை, அது அப்பாற்பட்ட விஷயங்க. ஆனால் கெட்டதை மட்டும் செய்திடக்கூடாதுன்ற எண்ணத்தில் தான் நிறைய பேர் 90%, 100%, 90, 99% இல்லை 100% மிதுன ராசியில் பிறந்தவங்களே அப்படி தான் இருப்பாங்க. அப்பேற்பட்ட உங்களுக்கு இந்த ஆவணி மாதத்தில் வரக்கூடிய கிரக அமைப்புகள் திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகுது. அப்படி என்ன சார் திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகுதுன்னு நீங்கள் கேட்கலாங்க. 1ஆம் தேதியிலிருந்து 5ஆம் தேதி வரை தனஸ்தானத்தில் தனகாரகனோட உங்கள் ராசிநாதன் சேர்றாருன்னு சொன்னேங்க. இது பொருளாதாரம் நல்ல விதமாக இருக்கும். படிப்பு ஸ்தானம், ஏன்னா புதன் தானே படிப்புக்காரகன், படிப்பு ஸ்தானத்தில் அல்லவா இருக்கிறாரு. அப்போ நமக்கு சாதகமான ஒரு சூழல் ஏற்படும். 5ஆம் தேதியிலிருந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 22ஆம் தேதி வரை, 5 தேதியிலிருந்து 22 தேதி வரை உங்கள் ராசிநாதன் சொல்லக்கூடிய புதன் 3வது பாவகத்தில் தைரியஸ்தானம்னு சொல்லுவாங்க, சகோதரஸ்தானம்னு சொல்லுவாங்க. சகோதரஸ்தானாதிபதி தைரியஸ்தானாதிபதி சூரியன் ஆட்சி நிலையில் வரக்கூடிய ஒரே மாதம் ஆவணி மாதம் தானுங்க. இந்த மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு தான் தைரியஸ்தானாதிபதியாக சூரியன் வருவார். வேறு யாருக்குமே அந்த பிரார்த்தம் கிடையாது, பார்த்துக்கிடுங்க. அப்போது அந்த சூரிய பகவானோட உங்கள் ராசிநாதன் 5ஆம் தேதியிலிருந்து 22 தேதி வரை வரப்போகிறார். கிட்டத்தட்ட ஒரு 17 நாளுன்னு வச்சுக்கிடுங்களேன். இந்த நாளில் திடீர் யோகம் என்னன்னா புதன் ஆதித்ய யோகம். புதனும் சூரியனும் சேர்றாங்க, ஆனாலும் அஸ்தமனம் அடைகிறது இல்லை. சூரியன்கிட்ட புதன் அஸ்தமனம் அடைய போகிறதில்லை. அதுவும் அந்த தைரியஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய அந்த சூரிய பகவான் 13ஆம் தேதி, சரியாக ஞாபகம் வச்சுக்கிடுங்க, 5ஆம் தேதியிலிருந்து 22ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு யோகம்னு சொல்லியிருக்கிறேனுங்க. அதில் 13ஆம் தேதி தமிழ் மாதம் தான் சொல்லிகிட்ருக்கிறேனுங்க, தமிழ் தேதி தான் சொல்லிகிட்ருக்கிறேனுங்க. அப்போ 13ஆம் தேதி கேதுவுடைய சாரத்தில் இருக்கக்கூடிய சூரியன், ஏன்னா சிம்மத்தில் சூரியனுடைய நட்சத்திரம் இருக்குது, சுக்கரனுடைய நட்சத்திரம் இருக்குது, கேதுவுடைய நட்சத்திரம். அப்போ முதல் நட்சத்திரமே கேது நட்சத்திரம் தானுங்க. சுக்கிர பகவான் அவதரித்த நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய மகம் நட்சத்திரம். அப்போ மகம் நட்சத்திரத்தில் சூரியன் ஆவணி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து ஆவணி மாதம் 13ஆம் தேதி வரைக்கும் வரப்போகிறாரு. அப்போ 13 தேதியிலிருந்து 26 தேதி வரை சுக்கிர பகவானுடைய நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய பார்வதி அம்மன் அவதரித்த நட்சத்திரம் பூரம் நட்சத்திரத்தில் வருவார். அப்போ அந்த 13 தேதியில் நமக்கு பூரம் நட்சத்திரத்தில் சூரியன் வரப்போகிறார். இந்த புதன் 5ஆம் தேதியிலிருந்து சூரியனோட சேர்றாங்க. அப்போ புதனாதித்ய யோகம், சூரியன் ஆட்சி நிலையில் இருக்கும். 2வது புத்திரஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரனுடைய சாரத்தில் இருக்கும், யோகமான ஒரு நேரம். அப்போ நமக்கு புதுமையாக தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறவங்க, சுய தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறவங்க ஆரம்பிங்க. ஆவணி மாதம் 13 தேதியிலிருந்து ஆவணி மாதம் 26 தேதிக்குள்ளார நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு தான் திடீர் அதிர்ஷ்டத்தை பெருகக்கூடிய நேரமாக இருக்கும். இன்றைக்கி வருஷத்துக்கு 5 கோடி சம்பாதிக்கிறேனுங்க, 10 கோடி சம்பாதிக்கிறேனுங்க, 500 கோடி சம்பாதிக்கிறேனுங்க அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு எல்லாமே இந்த பிரபஞ்சம் ஒரு சந்தர்ப்பம் கொடுத்துருந்துருக்கும் இல்லையா? அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்ட பட்சத்தில் தானே இன்றைக்கி மேலுக்கு இருக்காங்க. அந்த மாதிரி இந்த மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு ஆவணி மாதம் 13ஆம் தேதியிலிருந்து ஆவணி மாதம் சரியாக 26 தேதிக்குள்ளார கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பம் உங்களுடைய வாழ்வாதாரத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்குற மாதிரி இருக்கும். உங்கள் வம்சத்தில் யாரும் வாழாத வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேனுங்கன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கும். இதில் மாற்று கருத்து இல்லை. நான் இப்போவும் சொல்கிறேனுங்க, ஆதாரம் இல்லாமல் சொல்லலை. உங்களுடைய ராசிக்கு 3வது பாவகத்தில் போகக்கூடிய உங்களுடைய ராசிநாதன் புதன் சூரிய பகவானோட சேர்றது மட்டும் இல்லாமல் 10வது பாவகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான், 10இல் சனி வக்ரகதியில் இருக்கார். உங்கள் ராசிக்கு 4வது பாவகம் சொல்லக்கூடிய இடத்தையும் பார்க்கிறார். இது எல்லாமே நமக்கு ஒரு நிறைவான ஒரு சூழல் ஏற்படுத்தி கொடுக்க போகுது. இதில் மாற்று கருத்து இல்லை. அனுபவித்து பாருங்கள். ஆவணி மாதம் 13 தேதிக்கு மேற்கொண்டு 26 தேதிக்குள்ளார நீங்கள் விதைக்கக்கூடிய விதை தான் மிகப்பெரிய விருட்சமாக போகுது. பார்த்துக்கிடுங்க. மண்ணுக்குள்ளே போடுற விதையே 7 நாளில் முட்டிக்கிட்டு மேலுக்கு வந்துடுது. நம்ம மனசால் முயற்சி செய்தால் எது வேணாலும் சாத்தியம், அதை மனசில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த 13 தேதிக்கு மேற்கொண்டு 26 தேதிக்குள்ளார ஒரு சிலருக்கு புத்திர பாக்கியத்தில் இருக்கிற சங்கடங்களும் சரியாகும். இது ஒரு சிலருக்கு தான் சொல்லியிருக்கிறேனுங்க. ஏன் அப்படின்னா 17ஆம் தேதி தான் புத்திரஸ்தானாதிபதி நம்ம புத்திரஸ்தானத்துக்கு வராரு.
13 தேதியிலிருந்து 22 தேதிக்குள்ளார சொல்லியிருக்கிறேனுங்க. ஆனால் 17 தேதியிலிருந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். 17 தேதியிலிருந்து 22 தேதி வரை புத்திரஸ்தானாதிபதி புத்திரஸ்தானத்தில் இருக்க, புத்திரகாரகன் குடும்பஸ்தானத்தில் இருக்க, கணவன் மனைவிக்குள்ளார அந்யோன்யம் ஏற்படும், கருத்து வேறுபாடுகள் நீங்கும், புத்திரபாக்கியம் உருவாகிறதுக்கு வாய்ப்புகள் கொடுக்கும். இதில் மாற்று கருத்து இல்லை. தொழில் நிமித்தமாக நான் சொல்ல விஷயம், தொழில் நிமித்தமாக 13 தேதியிலிருந்து 26 தேதிக்குள்ளார நல்லது நடக்கும். மிகப்பெரிய யோகம் சூரியன் தன்னுடைய சுயசாரத்துக்கு வரும் பொழுது, அதாவது உத்தரம் நட்சத்திரம் சொல்லக்கூடிய ஐயப்பன் அவதரித்த நட்சத்திரம் சிம்மத்தில் தானே வருது, கன்னியிலையும் வரும். சூரியன் தன்னுடைய சுயசாரத்தில் 26ஆம் தேதி வராரு. அப்போது அதுக்கு முன்னுக்கே 22ஆம் தேதி, ஆவணி மாதம் 22ஆம் தேதி உங்களுடைய ராசிக்கு சொந்தக்காரர்னு சொல்லக்கூடிய புதன் ராசிநாதன் 4வது பாவகத்துக்கு வந்து ஆட்சியும் உச்சமும் பெறாரு. உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் உங்கள் ராசிநாதனை பார்க்கிறாரு. உங்கள் ராசிநாதன் சூரிய பகவானுடைய சாரத்தில் இருப்பார். உத்தரம் நட்சத்திரம் தானே முதல் நட்சத்திரம் கன்னியில். அப்போ உத்தரம் நட்சத்திரம் 2வது பாதம், 3வது பாதம், 4வது பாதம். அப்போ மாதம் முடிஞ்சிடும். அப்போ நமக்கு செவ்வாவுடைய பார்வை நம்ம ராசிநாதன் மேலே படும் பொழுது நம்ம ராசிநாதன் என்ன செய்கிறாருன்னா 10வது பாவகத்தில் இருக்கக்கூடிய தொழிலுகாரகன் சொல்லக்கூடிய சனிக்கு நட்சத்திரம் கொடுக்குறாரு. நம்ம ராசிநாதன் சனியை பார்க்கவும் செய்கிறாரு. அப்போது அந்த நேரத்தில் வெளியூர் சம்பந்தப்பட்ட வேலை, வெளிநாடுன்றது மிதுன ராசியில் பிறந்தவங்க போகிறதுன்றதை விட இங்கிருந்து நான் வெளிநாட்டுக்கு வேலை செஞ்சு கொடுக்குறேன்யா, அந்த மாதிரி இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, மெஜாரிட்டியாக இருக்கிறாங்க. பொதுவாகவே மிதுன ராசியில் பிறந்தவங்க எடுத்திங்கன்னா நான் வேலை செய்துக்கிட்டு இருக்கிறேனுங்கன்னு சொல்லக்கூடியவங்களை விட வேலை அடுத்தவங்களுக்கு கொடுத்துட்ருக்கிறேனுங்கன்னு சொல்லக்கூடியவங்க அதிகமாக இருக்காங்க. இப்படி இருக்கிறேன் அப்படின்றத விட இப்படி இருக்கிறேனுங்கன்னு சொல்லக்கூடியவங்க அதிகமாக இருக்கிறாங்க. அதாவது சம்பளம் வாங்குகிற இடத்துல நான் இருக்கிறேனுங்கன்னு சொல்கிறத விட சம்பளம் கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கேன் அல்லது சம்பளம் கொடுக்குற இடத்துக்கு வரணுன்ற எண்ணத்தில் இருக்கேன்னு சொல்கிறவங்க தான் அதிகமாக இருக்காங்க. அவங்களுக்கு இந்த நேரம் நல்லாயிருக்கும். 22 தேதிக்கு மேற்கொண்டு 2 யோகம். என்ன யோகம்னா தொழில் நிமித்தமாக ரொம்ப நல்லா இருக்குது, ராஜயோகம்னு சொல்லலாம். அடுத்தது மண்மனை யோகம். உங்கள் ராசியில் வரக்கூடிய, உங்கள் ராசியில் ஏற்கனவே செவ்வாய் இருக்கிறார் அல்லவா, அந்த செவ்வாய் புனர்பூச நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய குரு பகவானுடைய சாரத்துக்கு வராரு. செவ்வாய் உங்கள் ராசியில் இருக்கிறவர் நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. 22ஆம் தேதி ஆவணி மாதம் 22ஆம் தேதி செவ்வாய் புனர்பூச நட்சத்திரத்தில் இருப்பார். குரு பகவானுடைய சாரம். தொழில் ஸ்தானாதிபதி தான் குரு, திருமண ஸ்தானாதிபதி தான் குரு. அப்போது லாபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய ஒரு கிரகம் தொழில் ஸ்தானாதிபதி சாரத்தில் ஏறி உங்கள் ராசிக்கு 4வது பாவகத்தில் இருக்கக்கூடிய உங்கள் ராசிநாதனை பார்க்கிறார். இது தொழில் நிமித்தமாக நல்லா இருக்கும். 2வது மண்மனம் வாங்குறதுக்கான யோகம் இருக்கும். 45 வயசு எனக்கு ஆகுதுங்க, 50 வயசு ஆகுதுங்க, வாடகை வீட்டில் தான் நான் இருந்துக்கிட்டு இருக்கிறேனுங்க, சொந்த வீடு வாசல் அமையுமா அமையாதான்னு எனக்கு தெரியல. காசு பணம் இருந்த நேரத்தில் கூட வீடு வாசல் என்னால் வாங்க முடியல, காசு பணமே இல்லாமல் இருக்குது, இந்த நேரத்தில் என்னால் வாங்க முடியுமா? நேரகாலங்கள் ஒன்று சாதகமாக இருந்ததுன்னா யார் எங்கே வைக்கணுமோ அந்த இடத்துல வச்சுட்டு இந்த பிரபஞ்சம் போயிட்டே இருந்துருன்னு சொல்லுவாங்க. மிதுன ராசியில் பிறந்த ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி ஆவணி மாதம் 22ஆம் தேதியிலிருந்து ஆவணி மாதம் 31 தேதிக்குள்ளார ஏற்படக்கூடிய கோட்சார கிரக அமைப்புகள் மண்மனை வாங்கிறதுக்கான வாய்ப்பை வழிவகுக்கும். அதில் மாற்று கருத்து இல்லை. சார் உண்மையா சார், என்னை சந்தோஷப்படுத்துறதுக்காக சொல்லாதீங்க சார், அது பாவம், அந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேனுங்க. இல்லாதது இருக்குன்னு சொல்லக்கூடிய ஜோதிடர் நான் கிடையாது. நீங்கள் யாருக்கிட்ட வேணும்னாலும் செக் பண்ணிக்குவாங்க. யாருக்கு அனுப்பி கூட நீங்கள் இந்த வாக்கியம் நான் சொன்ன விஷயம் உண்மையாக தப்பா அப்படின்ட்டு வேறு யாருக்கிட்டே அதை நீங்கள் அனுப்பி செக் பண்ணிக்குவாங்க. பூமிகாரகன் சொல்லக்கூடிய செவ்வாய் உங்கள் ராசிக்கு 6வது பாவகத்துக்கு அதிபதி, ருணரோக சத்துருஸ்தானாதிபதினு சொல்லுவாங்க. செவ்வாவை நம்மளுடைய திறமையை வெளிக்காட்டக்கூடிய இடம் அதுதானுங்க. அப்போது அவர் குரு பகவானுடைய சாரத்தில் இருக்க, அந்த செவ்வாவுக்கு 2வது பாவகத்தில் குரு பகவான் செவ்வாவுக்கு சாரம் கொடுத்தவர் செவ்வாவுக்கு 2ல் தனஸ்தானத்தில் இருக்க, உங்கள் ராசியாதிபதி 4வது பாவகத்தில் ஆட்சி உச்சமும் பெற, அப்போது உங்கள் ராசியாதிபதியை பார்க்கக்கூடிய சூழல் தானுங்க மண்மனை வாங்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும். அனுபவித்து சொல்லுங்கள், ஆராய்ச்சி நான் பலன் சொல்லியிருக்கிறேனுங்க. இந்த நேர காலங்கள் உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் எந்த அளவுக்கு சாதகமாக இருக்குதுன்றது ஒரு முறை உங்களுடைய சுய சாதகத்தை பார்த்துக்கிடுங்க. அல்லது உங்களுடைய சுய சாதகத்தை நீங்கள் வெளியூரில் இருந்தாலும் சரி, வெளிநாட்டில் இருந்தாலும் சரி, உள்ளூரில் இருந்தாலும் சரி, எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பி வைங்க.
இப்போ நேர காலங்கள் எப்படி இருக்குது, இதுக்கு மேற்கொண்டு எப்படி இருக்க போகுதுன்ற விவரங்களை முழுமையாக துல்லியமாக பார்த்து அனுப்புகிறேனுங்க. இந்த பதிவு மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு மிக பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு மனசார நம்புகிறேனுங்க. மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் மிதுன ராசியில் பிறந்தவங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.